ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் அப்டேட் இதில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஒன்று சேனல் இருக்கும், இன்னொன்று வந்து குரூப் இருக்கும். சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவேன். உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது, ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சேனலில் மெசேஜ் பண்ணுறதும் வரும், ப்ளஸ் இங்கே குரூப்பில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து அட்மின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் தான் நான், மற்ற நம்பர்லேருந்து யார் மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்ணிவிடுங்க. ஸோ தேவையில்லாம் ஸ்கேமர்ஸ் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்ல வந்து இருக்கு. ப்ரீவியஸாக 2 வீடியோக்கு முன்னாடி வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2 கீ லெவல் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து இப்போ இருக்க இந்த கீ லெவல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கீ லெவல். இந்த 2 கீ லெவல் வந்து நம்ம ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் இருந்து நமக்கு டேர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்றது நான் போட்டிருந்தேன். இது நான் எப்போ மார்க் பண்ணியிருந்தேன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும் போதே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு கீ லெவல் அப்படின்றது. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதுங்க, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் வந்து இது ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம அனலைசிஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு. நான் ஏன் இந்த லெவல் ஏன் மேஜராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து யூஎஸ்டிடி சார்ட் போயிடலாம். இப்போ யூஎஸ்டிடி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்து கீழே இருக்க எனக்கு கீ லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த டச் பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல தான் டச் பண்ணியிருந்தான். ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து என்னோட மேஜரான லெவல். ஸோ அதனால் வந்து இதுதான் என்னோட மேஜரான லெவல் இப்போதைக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கான். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் நான் ஸோ முன்னாடியே வந்து இது ட்ரா பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ஃபிப் லெவல் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ரெண்டும் இங்கே மேட்ச் ஆகுது, ப்ளஸ் கீ லெவலும் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் கரெக்டாக ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ இதே வந்து நம்ம டெய்லியில் பார்த்துடலாம். இது வந்து யூஎஸ்டி. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க, இது யூஎஸ்டி டாமினன்ஸ் சார்ட். ஸோ இது வந்து நான் நிறைய எல்லா வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பேரல் சேனல் மாதிரி இருக்குது, பட் பேரல் சேனல் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ பேரல் சேனல், இந்த சேனல், அந்த சேனல் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா 2 ட்ரெண்ட் லைன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூட தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து எங்கேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்போ கீழே வந்தா அப்படின்னா இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுப்பான். ஸோ இதையும் பிரேக் பண்ணி டெய்லி க்ளோஸ் கீழே வச்சுட்டான் அப்படின்னா அடுத்து வந்து ரீடெஸ்ட், இந்த ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டும் இந்த 3rd பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணணும். நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரும். இந்த ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட் அதிலிருந்து நமக்கு வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 கீ லெவல் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம ப்ரைஸ் வந்து இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் கீழே போவோம், நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோன்னா இங்கே தான் இருக்கும், அடுத்த டார்கெட் இங்கே, அதுக்கு அடுத்து இது பிரேக் பண்ணி டெய்லி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நமக்கு வந்து இவ்வளோ தூரம்லாம் கீழே போவோம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம ரீடெஸ்ட் வச்சா கூட நம்ம இங்கே தான் இருக்கணும். ஸோ இது வந்து கீழே விழுந்தா அப்படின்னா பிடிசி வந்து நமக்கு மேலே போவோம். ஸோ இதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்போ கீழே விழுந்தா அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது நமக்கு பிடிசி வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கரெக்டாக இங்கே வந்து இங்கே இடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் போகலாம். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் போகலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது 200 மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 200 மூவிங் ஆவரேஜ். இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து டெய்லி க்ளோஸ் வந்து வச்சுட்டான். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக மாறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து ஒரே நாள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இதை ஒரு கான்ஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னு. இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து வீக்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிஸில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு நம்ம கீழே வந்தால் கூட அது பேரிஸ் கணக்கு தான் வரும். நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது ஷார்ட் டேர்ம் புல்லிஷ் தான் இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு எதுவும் புல்லிஷாக இல்லை. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பாசிபிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு கீழே வந்து இப்போ வந்து கீழே விழுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து திரும்ப மேலே போகலாம், இப்படி வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே போகலாம். ஸோ நமக்கு வந்து எங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே பிரேக் அவுட் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லைனா கீழே பிரேக் அவுட் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான டைரெக்ஷன் வந்து நம்ம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு இங்கேருந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்கேல்ப் வந்து நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ ஸ்கேல்ப்புக்கு நிறைய இது நல்லா கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 1 ஹவர்லேயே இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ல தான் இருந்துச்சு. இங்கே 1 ஹவர் கீ லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1 ஹவர் கீ லெவலில் இருந்து கரெக்டாக வந்து இப்போதைக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்கான். இது 1 ஹவர் கீ லெவல். ஸோ 1 ஹவர் கீ லெவலில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்கான். ஸோ இது வந்து 1 ஹவர் அப்படின்றதால இது பெருசாலாம் ட்ராப் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. பிடிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பாட்டம் ஆகிட்டான் அப்படின்றத தான் எனக்கு தோணுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்டாக நம்ம வீக்லிலையும் பாருங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக மோதிட்டு இருக்கான்.
அதே மாதிரி நம்ம டோட்டல் பாருங்கள், டோட்டல்லையும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஃபிப் இந்த 2 லெவலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதில் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி டோட்டல் 2 சார்ட் அதுலேயும் பாருங்கள் கரெக்டாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக இங்கே வந்து மேட்ச் ஆகி டச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பிடிசி வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் காட்டுது. இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் இன்னும் பெருசாக வரல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈத்திரியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து நான் நிறைய வீடியோவாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பிரேக் அவுட் கீழே வச்சுட்டான் அப்படின்னு. ஸோ இது பிரேக் அவுட் கீழே வச்சுட்டு இப்போ ரீடெஸ்ட் வச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து பிடிசி வந்து புல்லிஷாக மாறும் அப்படின்றது வந்து நமக்கு டவுட்டு தான். ஏன்னா வந்து ஈத்திரியம் கீழே விழுந்தால் பிடிசியும் கீழே விழும். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. எனக்கு வந்து புல்லிஷ்னும் சொல்ல முடியாது, பேரிஷ்னும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் டே ட்ரேடிங், நமக்கு வந்து டே ட்ரேடிங்க்கு நம்ம பாசிபிலிட்டி பார்த்துட்டு சின்ன சின்ன என்ட்ரி மட்டும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து பெரிய ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வந்து கரெக்டான இடம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து டே ட்ரேடிங்க்கு டெய்லி க்ளோசிங்கை மேலே வச்சா அப்படின்னா இது வந்து மேலே போவான், டெய்லி க்ளோசிங்கை கீழே வச்சா அப்படின்னா இது வந்து இந்த ரீடெஸ்ட் வச்சுட்டு அதில் வந்து கீழே போவோம். ஸோ ஈத்திரியமில் நான் வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்றது வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்க்காதவங்க போன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க அது என்னன்றது. ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்தானா இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடம்ன்றது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1350 இருந்து 1132 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்தா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அடுத்து டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தாண்டி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஈத்திரியம் டார்கெட்டு. ஸோ மோஸ்ட் லைக்லி அந்த இடத்துல வருவானான்னு தெரியாது, வந்தானா அந்த ப்ளே அவுட் ஆகும், வரலன்னா நமக்கு வந்து இங்கிறத விட திரும்பலாம். ஏன்னா வந்து நமக்கு பிட்காயின் புல்லிஷாக இருக்கான், ஈத்திரியம் வந்து பேரிஷாக இருக்கான். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம வந்து எப்படி நடப்போம் அப்படின்னு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம எப்போ ரெண்டுமே புல்லிஷாக மாறுறானோ அந்த டைமில் வந்து ஒரே டைமில் நம்ம ட்ரேட் எடுத்து அந்த டைமில் வந்து ட்ரெண்டோட ஃப்ளோவில் வந்து நம்ம போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு லாங் டேர்ம் பிளான் எடுக்கிறது ரிஸ்க் நமக்கு. ஸோ ஈத்திரியமில் எப்போ புல்லிஷாக மாறுவானா இந்த வீக்லி க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லி க்ளோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த இதில் மேலே க்ளோஸ் வச்சா அப்படின்னா அது வந்து புல்லிஷாக மாறும். அதுக்கப்புறம் ட்ரெண்டோட ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து பை பண்ணலாம். அது வரைக்கும் வந்து ஈத்திரியம் பேரிஷ் தான். இது பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டெய்லியில் பாருங்கள் உங்களுக்கு டைவர்ஜன். ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு லோவரில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆசிலேட்டராக நமக்கு வந்து ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு டைவர்ஜன். ஸோ அந்த டைவர்ஜன் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து இவ்வளோ தூரம் போய்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ட்ரெண்ட் இன்னுமே வந்து நமக்கு பேரிஷாக தான் இருக்குது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே பேரிஷ் தான். இப்போ பம்ப் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டா கூட நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பேரிஷ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரெண்டு கூட இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. இப்போதைக்கு மேஜர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் நமக்கு வந்து பையோ செல்லோ போகலாம் லாங் டேர்முக்கு. இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஈத்திரியம் டெய்லி சார்ட் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஈத்திரியம் டெய்லி சார்ட்டில் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கீழே வந்து எனக்கு பிரேக் பண்ணி டெய்லி க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அதனால் வந்து ரீடெஸ்ட்டில் ஷார்ட் இறங்கிட்டு நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வச்சான், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை தான் அந்த மேஜராக ஹோல்டு பண்ணியிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணால் தான் இந்த ட்ரெண்ட் லைன் வரும். உங்களுக்கு வீக்லியில் காட்டுறோம் பாருங்கள். வீக்லியில் இந்த பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரும். அந்த ட்ரெண்ட் லைனை தான் கரெக்டாக நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு ப்ராப்பரான டைரெக்ஷன் இல்லாததுனால நமக்கு வந்து ஒன்று இந்த வீக்லி க்ளோஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வைக்கணும், இங்கே மேலே வைக்கணும். அப்படி இல்லையா இங்கே வந்து ரீடெஸ்ட் வச்சுட்டு கீழே போகணும். நமக்கு இந்த டார்கெட்டில் தான் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த இடம்ன்றது தான் என்னோட கீ லெவல். இந்த லெவல் வந்துச்சுன்னா நான் பை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த லெவல் வருமானம் எனக்கு தெரியாது. ஸோ வந்துச்சுன்னா எனக்கு இது வந்து நான் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்முக்கு. ஸோ அது வரைக்கும் நான் ஷார்ட் டேர்ம் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ ஈத்திரியமில் வந்து நமக்கு பேரிஷாக இருக்குது, பிடிசியில் நமக்கு புல்லிஷாக மாறதுக்கு போகுது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முரண்பாடாக இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸாக்ட் டைரக்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்று டெய்லி டைம் ஃப்ரேம் 4 hour 1 hour ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.